ஸோ நம்ம இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் தான். ஸோ ப்ரோக்ராமிங்லேயே மோஸ்ட்டாக நம்ம பாப்புலராக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான். ஸோ இந்த பைத்தான் ப்ரோக்ராமில் எந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா அரேன்ற கான்செப்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு ரைட் பண்ணி காமிக்க போகிறேன் ப்ரோக்ராமை. சரி, அது எப்படி அரே கான்செப்டை எப்படி நம்ம ரைட் பண்ணணும், எப்படி ப்ரோக்ராமை பேசிக்ஸ் ப்ரோக்ராம் எப்படி கம்பைலரில் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஒரு கம்பைலரை ஆன்லைனில் தான் இருக்குது, இது ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ நான் வேறு எது மூலிமா நான் ரன் பண்ணி காமிக்க முடியாத பட்சத்தில் உங்களுக்கு நான் ஒரு கம்பைலரை டிஸ்பிளேல வியூ பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது மூலயமா தான் நம்மளை ரைட் பண்ணி ஒரு பேசிக்கான அரே கான்செப்டோடைய பைத்தான் ப்ரோக்ராமில் அரே கான்செப்டில் நம்ம ரைட் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம், ரைட் பண்ணலாம் ப்ரோக்ராமை. சரி, ஓகே, அந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அதுக்கு என்னென்னா, இப்போது ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஃப்ரூட்ஸ் ஸ்கூலில் என்னென்ன வகையான ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அதான் அதோடைய கேட்டகரிஸ், ஃப்ரூட்டோடைய கேட்டகரி. ஃப்ரூட்ஸில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது? ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, வேறு பைனாப்பிள். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரூட்டுடைய உள்ளே இருக்கிற ஒரு ஆட்ரிபியூட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம ஏதும் போது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் நம்ம ஆஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ப்ராக்டிக்கல் நம்ம வாழ்க்கை முறையிலே வேறு எதுனா ஒரு கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரைட் பண்ணுற ப்ரோக்ராமில் அதை நம்ம அப்ளை பண்ணிக்கிறதுக்காக. ஓகேங்களா? நான் இப்போது ஃப்ரூட்ஸுன்ற ஒரு விஷயத்தை இப்போ டிஸ்பிளே அரே கான்செப்டை வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இப்போது ஃப்ரூட் அப்படின்ற வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஃப்ரூட்ஸ். ஓகே, இப்போ ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். ஸோ அரேனாலே ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக் தான் யூஸ் பண்ணணும். ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். ஸோ இப்போது நான் ஃப்ரூட்ஸ் சொல்லியாச்சு. ஃப்ரூட்ஸ்க்குள்ளே என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ், அது என்னென்ன வகையான பழங்கள் இருக்கிறது அப்படின்றத தான் நம்ம உள்ளே நம்ம டேட்டாவை, இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட எந்த பழம் வேணும் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா மொத்த பழமும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட்டில் நம்ம குறிப்பிட்ட ஒரு பழத்தினுடைய அவுட்புட்டை கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்படி ஃபங்க்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்க சொல்லலாம். ஸோ நம்ம தேவையானது பழங்கள். அந்த பழத்தில் ஃபஸ்ட்டு ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள், கமா, டபுள் கொட்டேஷன், இன்னொரு கொட்டேஷன், ஆப்பிளுக்குள்ளே ஆரஞ்சு, கொட்டேஷன், ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, டபுள் கொட்டேஷன் இருக்கணும். ஓகே, கொடுத்துட்டோம். ஆப்பிள், ஆரஞ்சு அதெல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பேசிக்ஸாக நம்ம பிரிண்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். எந்த பிரிண்ட் பண்ண போகிறோம்? வேரியபிள் நேம் எது? ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற மொத்தத்தையும் நம்ம பிரிண்ட் கொடுக்குறோம். அவுட்புட்டில் சொல்லுன்றோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே வரல, இதில் ஏதோ ஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். அதனால தான் ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒன்று ஆட் பண்ணுறேன். ஒரு பழத்தை ஆட் பண்ணி பார்ப்போம். ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ,
பனானான்னு போட்டு பார்க்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பனானான்றது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது எது வந்து குறிப்பிட்ட கொடுக்கணுன்னாச்சா கூட நீங்கள் கொடுக்கலாம். குறிப்பிட்ட இது பிரிண்ட் ஆகணுன்னா கூட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கொடுத்து போட்டோம். .1 அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். இது இல்லைன்னா நாலாவது இது கொடுத்து பார்ப்போம். ஸோ இது குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நம்ம ப்ரிண்ட் பண்ணி கொடுன்னா அது கொடுக்கும். இதுனான்னு தெரில, வரல. இது வந்து அட்வான்ஸாக நம்ம குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் பண்ணுறது. இது நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பண்ணி பார்த்தா ப்ராக்டிஸ் வந்தால் இதோ வந்துச்சு பார்த்தீங்களா. நான் 1 கொடுத்தோடனே ஆரஞ்சுன்னு வந்துச்சு பாருங்கள். ஸோ குறிப்பிட்ட இது மட்டும் நம்ம ப்ரிண்ட் பண்ணி குறிப்பிட்ட பழத்தை மட்டும் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொன்னேன். இப்போ 1ன்னு கொடுத்தேன். 1ன்னு கொடுத்தா அது வரல. ஏன்னா வந்து அரே வந்து ரோ அண்ட் இது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். 0லேருந்து வரதுனால வரும். இப்போ 2ன்னு கொடுத்து பார்ப்போம். 2ன்னு கொடுத்தா நம்மளுக்கு அதனுடைய பழம் 2வது இருக்கிறது வருது. அவங்க பாருங்க 0, ஆப்பிள்ன்றது 0, அப்போது ஆரஞ்சுன்றது 1, மேங்கோன்றது 3. அப்போ 3வது கொடுத்து பார்ப்போம். ஸோ 3வது கொடுத்தனாக்கா பனானான்றது உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இதேமாரி தான் வந்து ஒரு அரே கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லாங்குவேஜ் மட்டும்தான் மாறுது. ஸோ பைத்தான் லாங்குவேஜ் சிம்பிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு மாறுது. அதுவே ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த வேரியபிள் நேமை க்ரியேட் பண்ணணும். அப்புறம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட், அந்த எலமெண்ட்டை எடுக்கணும். இன்னர் HTML என்ன சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். ஸோ அதேமாதிரி விஷயத்துலாம் இருக்கும். நமக்கு லாங்குவேஜ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். அந்த ஃபார்மெட்டு தான் ரன் பண்ணுறது. ஆனால் கான்செப்ட்டுன்றது ஒன்று தான். சரி, இதேமாரி அரேன்ற கான்செப்டை பற்றி நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரியே வேறு ஒரு கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.